தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் வழக்கமான பரிசோதனைக்கு ராமபுரத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் இன்று வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருக்கு தொடர்ந்து காய்ச்சல் சளி இருந்து வந்தது. ஆகையால் அவருக்கு சளி மாதிரியான ஆய்வுகள் அனுப்பப்பட்டது. அதில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதையடுத்து அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவருக்கு இணை நோய்கள் இருந்து வரும் நிலையில் கொரோனா பாதிக்க உள்ளதால் அவருக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர்கள் போராடி வருகிறார்கள். ஆனால் தொடர்ந்து அவரது உடல்நிலை பின்னடைவு ஏற்பட்டு வருகிறது. ஆகையால் மருத்துவமனையில் மருத்துவ அறிக்கை ஒன்று வெளியாகியுள்ளது. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நுரையீரல் அலர்ஜி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வென்டிலேட்டர் ஆதரவுடன் சிகிச்சை பெற்றிருந்தார். மருத்துவ பணியாளர்கள் கடின முயற்சி இருந்த போதிலும் அவர் இன்று இறந்துவிட்டார். இதனால் திரைப்பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர்.